விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷம். இது சம்திங் ஒரிஜினல், மற்ற சேனல்கள் இல்லாத ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது. அதை முதல்ல ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். அதே போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற, பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம் இருக்கக்கூடியது. இந்த விழா மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க எல்லாமே இப்போ பார்க்கும்போது மற்ற சேனலை விட டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதனால் விஜய் சேனலுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். விஜய் டிவியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். இது 5வது வருஷம் இந்த நிகழ்ச்சியை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து நானும் அந்த 5 வருஷத்துலேயும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்கிறேன். உண்மையிலேயே சார் சொன்ன மாதிரி, சரவணன் சார் சொன்ன மாதிரி, இவங்க புதுசாக நினச்சி நிகழ்ச்சிகள் விஜய் டிவியிலேயே புதுசாக பண்ணுவாங்க, ஒரு க்ரியேட்டிவாக. அதே மாதிரி இந்த ரசிகர் பஸ்ன்னு சொல்லலாம், இது வருஷந்தோறும் பண்ணுறது எல்லா நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், கலை உலகத்தைச் சேர்ந்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு என்கரேஜிங்க. அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அதையும் பிரம்மாண்டமாக அந்த விழாவை பண்ணுறாங்க. அதை ஒரு விழாவை சும்மா சாதாரணமாக எடுத்தோம் கவுத்தோம் பண்ணாமல் அதில் ஒரு டெடிக்கேஷனாக, அதில் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அந்த பஸ்ஸை உள்ளே பார்க்கும்போது அந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே அந்த பஸ் டெக்கரேஷனே கிராண்டாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க சுத்த போகுது. அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என் அன்பு மகன் விஜய் அவர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு புதுமையாக, இன்ட்ரெஸ்டிங்காக, அதோட சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் செலிப்ரேட் பண்ணுறதுல நான் விஜய் டிவி கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். மக்கள் பயஸ்டாக இல்லாமல் யாருக்கு உண்மையில் டிசர்விங்காக இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு விஜய் டிவி. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அவார்ட் ஃபங்க்ஷன்னாவே நார்த்து ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் வரும், அவங்க தான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம அதை வீட்டில் உட்காந்து டிவியில் உட்காந்து பார்ப்போம். அப்படிங்கிறத இந்த 5 வருஷமாக மாற்றினது விஜய் அவார்ட்ஸ் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நான் பார்க்குற ஒரு விஷயம் ரொம்ப நடுநிலையாக இருக்குது. எல்லாமே ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது. மக்களோட கருத்து அதுவும் இவங்களை கொடுக்குற விருதும் ஒரே மாதிரி ஒத்து போகும்போது அது மக்களுக்கு அந்த விருது மேலே இன்னமும் நம்பிக்கை வரும். விருது பெறும் கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய உத்வேகமும் கிடைக்கும். அது இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த அவார்டு வரைக்கும் விஜய் டிவி அதிலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குது. இது இனி வரும் வருடங்கள்லையும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கரெக்டாக அவார்டு கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அனைவருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா, அந்த விஜய் அவார்ட்ஸ், விஜய் டீமில் ஒரு டீம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் உதாரணம் இது விஜய். அது ஒவ்வொருத்தரும் அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே இது என்னோட சேனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட அந்த டீம் ஸ்பிரிட் இந்த விஜய் அவார்ட்ஸோட சக்ஸஸுக்கு காரணம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.